1960ஆம் ஆண்டு செப்டம்பரில் பாக்தாத் மாநாட்டில் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் 5 நிறுவன நாடுகளான ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளால் OPEC அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆஸ்திரியாவின் வியன்னாவை தலைமையிடமாக கொண்டு OPEC அமைப்பு செயல்பட்டு வருகிறது. உறுப்பு நாடுகளிடையேயான பெட்ரோலிய கொள்கைகளை ஒருங்கிணைத்து ஒன்றிணைப்பதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். தங்கள் இயற்கை வளங்கள் மீது இறையாண்மையை நிலைநாட்டவும், பெட்ரோலிய உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான மற்றும் நிலையான விலையை பாதுகாக்கவும், தடையற்ற எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்யவும் OPEC-யின் நிறுவன நாடுகள் திட்டமிட்டன. இதன் காரணமாக உலக ஒழுங்கு மாறியது. சர்வதேச எண்ணெய் சந்தையில் அதுவரை ஆதிக்கம் செலுத்தி வந்த அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய அதிகாரமும் கட்டுப்பாடும் எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளிடம் சென்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 95% எண்ணெய் இருப்பை கொண்டுள்ள அபுதாபி 1967இல் இந்த அமைப்பில் உறுப்பினரான நிலையில் 1971இல் ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த அமைப்பில் உறுப்பினரானது. OPEC-யில் உறுப்பு நாடுகளாக ஐக்கிய அரபு அமீரகத்தை தவிர அல்ஜீரியா, காங்கோ குடியரசு, ஈக்வட்டோரியல் கினியா, காபோன், ஈரான், ஈராக், குவைத், லிபியா, நைஜீரியா, சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய 12 நாடுகள் உள்ளன. இது மட்டுமின்றி இதில் OPEC+ என்ற அமைப்பும் உள்ளது. இதில் ரஷ்யா, அஜர்பைஜான், கஜகஸ்தான், பஹ்ரைன், புருனே, மலேசியா, மெக்சிகோ, ஓமன், தெற்கு சூடான் மற்றும் சூடான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. உற்பத்தி மற்றும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 41% இந்த அமைப்புகளிடம் உள்ளன. ஈரான் போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி துறை பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய நலன்களை கருத்தில் கொண்டு வரும் மே 1ஆம் தேதி OPEC மற்றும் OPEC+ அமைப்புகளிலிருந்து வெளியேறுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. நாட்டின் நீண்டகால எரிசக்தி முன்னுரிமைகளின் அடிப்படையிலும் எதிர்கால கொள்கைகளை கவனமாக பரிசீலித்ததன் பின்னணியிலும் எடுக்கப்பட்ட கொள்கை முடிவு இது என்று அந்நாட்டின் எரிசக்தி அமைச்சர் சுஹைல் முகமது அல் மஸ்ரூயி தெரிவித்துள்ளார். உற்பத்தியை அதிகரிக்க விரும்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் எப்போதும் அதிக விலை நிர்ணயத்தை கடைபிடிக்க சவுதி அரேபியாவும் எண்ணெய் கொள்கையில் நீண்ட காலமாகவே எதிரெதிராக நிற்கின்றன. தனது நாட்டின் பொருளாதாரத்தை எண்ணெய் வருவாயில் கட்டமைக்காத ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேர்மாறாக சவுதி அரேபியா நாட்டின் நிதி ஆதாரத்துக்கு எண்ணெய் வருவாயையே பெரிதும் நம்பியுள்ளது. ஏற்கனவே தனது உற்பத்தி திறனை விரிவுபடுத்துவதில் பெருமளவில் முதலீடு செய்து வரும் ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுவதால் அதன் எண்ணெய் உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் OPEC தனது உற்பத்தி திறனில் 13% இழக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆற்றல் பாதுகாப்பையும் நிலையான எண்ணெய் விலையையும் உறுதி செய்யும் வகையில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்குமாறு நீண்ட காலமாக OPEC நாடுகளை வலியுறுத்தி வந்த இந்தியாவிற்கு OPEC-யிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகுவது சாதகமாகவே அமைந்துள்ளது. தனது மொத்த எண்ணெய் தேவையில் 40% OPEC நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் இந்தியா அதில் 10% ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தே பெறுகிறது. OPEC-யின் உற்பத்தி ஒதுக்கீட்டு கட்டுப்பாடுகளுக்கு உட்படாமல் நீண்டகால எண்ணெய் விநியோக ஒப்பந்தங்களை ஐக்கிய அரபு அமீரகத்துடன் மேற்கொள்ள இந்தியாவிற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இனி ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அதிக எண்ணெயை பெறுவது நாட்டின் இறக்குமதி செலவுகளுக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக அமையும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G-Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G-Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?